போடு 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 போடு. எல்லாரும் பாக்குறாங்க, திருஷ்டி விழ போகுது. திருஷ்டியா? இங்க யாரு இருக்காங்க? எல்லாம் நம்ம ஆளுங்க தானே. போடுறி. ஏண்டா நாராயணமூர்த்தி, என்னடா சோத்து கையில சாப்பிடாம அந்த கையில சாப்பிடுற? இப்ப என் பேர் அது இல்ல தாத்தா, போனி. போனியா? ஏண்டா மூத்த பேரனாச்சுன்னு எங்க அப்பா பேரை வச்சா அதை ஏன்டா மாத்துனீங்க? அது வந்து மாமா, நாராயணமூர்த்தினா மாடர்னா இல்லன்னு போனின் பேர் மாத்திருக்கோம். ஆமாப்பா. கேட்டது போ. நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு மாட்டு டாக்டர் இருந்தாரு, அவர் வீட்டுல ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு, அது பேரும் போனிதான். ஆமண்ணே, அந்த பேர் நல்லவே இல்ல. பேசாம அந்த பேர் மாத்திட்டு லட்சணமா வெங்கடாச்சலம்னு எங்க அப்பா பேர் வைங்க. உனக்கு பையன் பிறந்தா அவனுக்கு வை உங்க அப்பா பேரு. ஏமா மழந்துட்டீங்க? இல்லம்மா, மகனுகளை மருமகளை பேரம்பேத்திகளை பார்த்த சந்தோஷத்திலேயே என் வயிறு நனைஞ்சிச்சு. சித்தப்பா, இந்த எலும்பை கடிக்க முடியல, கொஞ்சம் கடிச்சு கொடுங்களேன். ஹேய், எலும்பு கடிக்க முடியலன்னா நம்ம வம்சத்துக்கே அவமானம்டா. சாப்பிடு. சீ, அறிவு கட்டவனே, காமன் சென்ஸ் இருக்கா உனக்கு? இதான் அமெரிக்கால கத்துக்கிட்ட கல்ச்சரா? அவனோட எச்சில போய் சாப்பிடுறியே, எச்சிலால எத்தனை வியாதி வரும் தெரியுமா உனக்கு? எனக்கு எது வராதே, ஸ்ட்ராங் பாடி. இருந்தாலும் உன் எச்சில என் பையனை குடுக்கறியே, அறிவு கட்டவனே. வாடா. ஹாய் சித்தப்பா. ஏய், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னது? வாங்க உட்காருங்க. என்னடா? நான் கேக்குற கேள்விக்கு சரியா பதில் சொன்னா நம்ம வம்சத்துக்கு ஏமானம். என்ன கேள்வி? இது என்ன? சாக்லேட். சரியா பார்த்து சொல்லுங்க சித்தப்பா. சரியா பார்த்து சொல்றதுக்கு என்ன இருக்கு? இது சாக்லேட் தான். டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? சாக்லேட் தான். இது சாக்லேட் எனக்கும் தெரியுமே. ஏய், இது எச்சில்டா. இருந்தா என்ன, பரவாயில்ல சித்தப்பா. மத்தியானம் மம்மி உங்களை தப்பா பேசிட்டாங்க, அவங்களுக்கு பதிலா நான் சாரி கேட்டுக்கிறேன். சாரி சித்தப்பா. ஏய், சித்தப்பா, ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்ன? இங்கதான் எங்க மம்மி சித்தி கிட்ட லட்சுமி ஆசை லட்சுமி ஆசைன்னு ராணி மாதிரி ஆர்டர் பண்றாங்க. ஆனா அமெரிக்காவுல வீடு கூட்டுறது, பாத்திரம் தேய்க்கிறது, தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துறது, கடைசியில பாத்ரூம் கிளீன் பண்றது கூட அவங்கதான். இங்க வெறும் பந்தாதான். சித்தப்பா, எங்க மம்மிக்கு ஒன்னும் பேச தெரியாது, இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. ஐ லவ் யூ சித்தப்பா. லட்சுமி, மாட்டு கடிக்கிற மாதிரியே நமக்கு லாட அடிச்சா செருப்பு வாங்குற காசு மிச்சமாயிடும்ல. நல்லா இருக்கே. அப்புறம் வீட்ல உங்களுக்கு சாப்பிடறதுக்கு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் தான். பரவாயில்லையா? இதுக்கு நான் பேசாம இருந்திருக்கலாம். என்னண்ணே? இன்னைக்கு உனக்கு ஒண்ணு கொடுக்க போறேன். You know something? This is a cellular phone. All you have to do is open this, put it in the chip, switch it on, and it'll activate by itself. It's easy to use. Take it. ஏண்டா கிருஷ்ணா, ஏய், அவனுக்கு ஏபிசிடியே தெரியாது, அவன்கிட்ட இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கியே. ஆனா சித்தப்பா, அரிசியே உருவாக்குவாரு, உங்களுக்கு சாப்பிட மட்டும் தான் தெரியும். ஒண்ணு இல்ல, இந்த போன் அடிக்கும் போது இந்த பச்சை பட்டன் நமக்குனா நீ நானும் பேசிக்கலாம். பேசி முடிச்ச பிறகு சேவ் பட்டன் நமக்குனா ஆஃப் ஆயிடும். That's all. சரி, இது எதுக்குன்னு எனக்கு என்ன புரியாம பேசுற? இந்த ஊர்ல எங்களுக்கு ஆபத்து இருக்கு, வெளிய போக கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு. நீ இல்லாத நேரத்துல எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த போன்ல உன்னை கூப்பிடுவோம், நீ வந்துருவில்ல? ஏன்னு கவலைப்படுறீங்க? வானத்தை இடி சத்தம் பூமிக்கு வர்ற வேகத்தை விட வேகமா உங்க போன் சத்தம் கேட்ட உடனே உங்க கண்ணு முன்னாடி வந்து நிப்பேன். பயப்படாதீங்க. அது போதும்பா. டேய் வாடா போ. எங்க வேஸ்ட் அவனுக்கு எதுக்கு அந்த செல்போனை கொடுத்தீங்க? உண்மையிலேயே நமக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த பட்டிக்காட்டுல நமக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்காது. 7 மணிக்கு போன் பண்ணி சொல்லிட்டா நம்ம நினைச்ச நேரத்துல நம்ம தேவையான விஷயங்களை கரெக்டா செஞ்சிருவோம். அவ்வளவுதான். கூட பிறந்தவன் கூலிக்காரனா இருந்தா கூலிய மிச்சம், செய்யற வேலை சுத்தமா இருக்கும். எப்படி? சீக்கிரம் காண போடுங்கடா. ஐயோ, வெரி ஹாட் அந்த ஊரு. ஏமா இந்த கன்றாவிலாம் கொண்டாந்து வைக்கிறேன்? இதெல்லாம் சாப்பிட்டா இங்க ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடும். உங்க தம்பி தான் கொடுக்க சொன்னாரு. ஏண்டா,
அவன் தான் பைத்தியக்காரன் நினைச்சா இந்த பொண்ணு அவனை விட பைத்தியமா இருக்கு. ஹலோ அண்ணே லட்சுமி நான் சொன்னேன்னு சொல்லி ஏதோ கொடுத்துட்டு இருப்பான். எல்லாத்தையும் சாப்பிடாதீங்க, வயித்துல கொஞ்சம் இடம் வைங்க. நான் உங்களுக்கு பழம் தேனு கிழங்கு எல்லாம் கொண்டு வரேன், சரியா? யாரா போன்ல? ஏழுமலை லூஸ் என்ன சொல்லுது? பொண்டாட்டி வடை போண்டான்னு சுட்டிருக்கா. இவன் வேண்டாம் தான் நமக்கா வாரிட்டு வரானா. ஏன் டார்லிங், உங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சவங்க அப்பா ஏன் ஏழுமலை படிக்க வைக்கல? அவனுக்கு சின்ன வயசுலயே முரட்டு புத்தி, மண்டையில மூளையே கிடையாது. நாங்க புக்ஸ் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போனா அவன் கம்பு எடுத்துட்டு கோதாவுக்கு போவான். அதனாலதான் 2 கால் நாய் மாதிரி நாங்க அவனை யூஸ் பண்ணிக்கிறோம். என்ன கழுத்துல சங்கிலி கட்டல? அவனுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு? அதுவும் படிச்ச பொண்ணா? என்ன பெரிய படிப்பு? ஆத்திச்சூடி அரஞ்சே விரும்புன்னு இவ சொல்லிருப்பா. அது பெரிய ஐஏஎஸ் படிப்பு நினைச்சுக்கிட்டு அவனும் தாலியை கட்டிருப்பா. கரெக்ட் கரெக்ட். அந்த முட்டாளுக்கு பொண்ணு கிடைச்சிருக்காது, இந்த முட்டாளுக்கு மாப்பிள்ளை கிடைச்சிருக்காது. சோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ங்கிற மாதிரி 2 முட்டாளும் சேர்ந்து ஃபேமிலி ஆயிட்டாங்க. எல்லாம் சரிதான். செக்ஸ்ல ஏபிசின்னு கூட தெரியாது இவன் குடும்பம் நடத்தி இப்ப அவன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கிறது தான் உலக அதிசயம். எப்பா, இந்த விஷயத்தை கின்னஸ் புத்தகத்துல போட சொல்லுவோம். இன்னொரு வார்த்தை என் புருஷனை பத்தி யார் பேசினாலும் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என் புருஷன் உங்களை மாதிரி சூட்டு போடாம இருக்கலாம், விலை உயர்ந்த கார்ல சுத்தாம இருக்கலாம், ஆனா அவர் இந்த ஜில்லாவுக்கே சிங்கம். அவர் பேர் சொன்னா மின்னல் நின்னுடும், பெய்யற மழை நின்னுடும். என் புருஷன் பைத்தியக்காரர்னு தானே சொன்னீங்க? ஆமா, அவர் பைத்தியக்காரர் தான். உங்களை மாதிரி உதவி இல்லாத அண்ணனுங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்காத அவரு பைத்தியக்காரர் தான். என்ன சொன்ன மிஸ்டர் ரவி? ஞாபகம் இருக்கா? இந்த ஊரை காப்பாத்த வீட்டுக்கு ஒரு மகனை பலிக்கடை ஆக்கணும்னு நினைச்சப்போ நீங்க பொட்ட பசங்க முதுக காட்டிட்டு ஓடி போயிட்டீங்க. என் புருஷன் ஆம்பளை நெஞ்ச நிமித்திட்டு நின்னாரு, உங்களுக்காக கத்திய பிடிச்சாரு. அவரு பட்ட கஷ்டம் பாதி ஊருக்குனா மீதி உங்களுக்குடா. என் புருஷன் இந்த தியாகம் பண்ணலனா இன்னைக்கு நீங்க வெளிநாட்டுல இருக்க முடியுமா? என் புருஷன் இல்லனா இந்த ஊருக்குள்ள நீங்க ஒரு அடி எடுத்து வச்சிருப்பீங்களா? இல்ல இப்போ என் புருஷன் ஆதரவு இல்லாம உயிரோட இந்த ஊரை விட்டு உங்களால போக முடியுமா? உலகம் எல்லாம் கையெடுத்து கும்பிடுற அம்மா கூட குழந்தைய 10 மாசம் தான் சுமப்பாங்க. ஆனா என் புருஷன் உங்களையும் உங்க குடும்பத்தையும் 25 வருஷமா சுமக்கிறாரு. And what did you say? What did you say? You think my husband doesn't know ABC of sex? What do you know about sex? Do you think ultimate enjoyment between husband and wife lies in the bedroom itself? Definitely not. Sex is just minor part of life. Major part of life is love and affection. You prefer the former, I prefer the latter. Don't try to play fool. Okay? அவருடைய மனசு புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் தெரிஞ்சது அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாருன்னு. அவர் உடம்புல பட்ட காயங்களை தழும்புகளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் உங்களுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காருன்னு. அப்படிப்பட்ட கடவுளை மறுபடியும் ஏதாவது சொன்னீங்க, நானும் இந்த மண்ணுல பிறந்தவதான், வெட்டி போட்டுருவேன். கேட்டீங்களாடா அவன் சொல்லிட்டு போறத? உங்க கால கழுவுன அந்த கையாலேயே உங்க எல்லாரையும் வெட்டி போட்டுருவேன்னு சொல்லிட்டு போறான். பொண்டாட்டிக்கு புருஷன் மேல இருக்கிற மரியாதைன்னா அது. இப்ப அவன் தெரிஞ்சுக்குங்க, உங்க பொண்டாட்டிகளுக்கு உங்க மேல இருக்கிறது மரியாதையா இல்ல பொம்பளைங்க அதிகாரமான்னு. நீங்கெல்லாம் இன்னைக்கு கோட்டு சுட்டு போட்டுக்கிட்டு நுனி நாக்குல இங்கிலீஷ் பேசிக்கிட்டு ஏறினா ஏறப்பலாம் இறங்கினா கப்பல் அனுபவிக்கிறீங்களே, இதெல்லாம் ஏழுமலை உங்களுக்கு உழைச்சு போட்ட பிச்சடா. சொத்தை பிரிச்சாலும் சொந்தத்தை பிரிக்க கூடாது, எதை மறந்தாலும் நன்றியை மறக்க கூடாது. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகற்கு. இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? போங்க போங்க.